வெல்கம் டு மாணவன்.com. TNPSC Group 4 அனாலிசிஸ் ரிப்போர்ட். லாஸ்ட் 5 years கொஸ்டின் பேப்பர்ஸை நாங்கள் எடுத்து அனாலிசிஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக நாங்கள் இந்த வீடியோவில் தர இருக்கிறோம். அது என்னங்க ரிப்போர்ட்? சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நிறைய பேர் படிச்சுட்ருப்பீங்க. சில பேர் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிருப்பாங்க, ரிவிஷனில் இருப்பாங்க. சில பேர் இனிமேல் தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது. என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் அதில் லாஸ்ட்டு 5 years கொஸ்டின் பேப்பர்ஸை நாங்கள் எடுத்து அதை அனாலிசிஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக இதில் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ முக்கியமாக நம்ம என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு திட்டமிடுதல், விடாமுயற்சி, செயல்படுத்துதல். அதுனா திட்டமிடுதல். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது, அந்த நாட்களை நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஒரு டைம் டேபிளை நம்ம போடணும். டைம் டேபிள் மட்டும் போட்டால் போடாது, அதை செயல்படுத்துறதுக்கு விடாமுயற்சி செய்யணும். ஸோ இந்த 3 இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் தேர்ச்சி பெறலாம். பொதுவாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ், ரெண்டாவது ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். இந்த ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷுங்கிறது நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு மொழி பாடமானது. ஸோ இதிலேருந்து நீங்கள் 100 வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ 2 வகையாக பிரிக்கலாம்னு சொன்னேன். இந்த ஜிகே சொல்லக்கூடிய ஜென்ரல் நாலேஜ், இதிலேருந்து உங்களுக்கு 100 வினாக்கள் கேட்குறாங்க. இந்த 100 வினாக்கள் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சயின்ஸ் இருக்கும், சோசியல் சயின்ஸ், கணிதம், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், இது எல்லாமே 100 மார்க்கில் அடக்கும். அதே போல் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய இந்த பாட்டில் உங்களுக்கு இங்கிலீஷா அல்லது தமிழ், இதில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வினை பொறுத்த வரைக்கும் அதிக பேர் தமிழ் தான் மொழி பதமாக எடுத்திருப்பாங்க. இந்த தேர்வினை பொறுத்தவரை தமிழ் மொழியினை தேர்ந்தெடுக்கும் நமக்கு பொது தமிழ் பகுதி மிக மிக இன்றியமையாத ஒன்றாகுங்க. இந்த பொது தமிழ் பகுதியில் நாம் பெறும் மதிப்பெண்கள் ஒவ்வொன்றும் நம் வெற்றியை உறுதிப்படுத்துங்க. சரிங்க, இப்போ இந்த பொது தமிழை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 3 வகையாக பிரிச்சிருக்கேங்க. ஒன்று இலக்கணம், ரெண்டாவது இலக்கியம், மூணாவது மொழி அறிஞர்கள். ஸோ இதில் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, 100 மார்க்கில் 47 விழுக்காது இலக்கணத்துலேருந்து கேட்குறாங்க. மீதி உள்ள 53 விழுக்காது தமிழ் அறிஞர்களும் மற்றும் இலக்கியம். இந்த இலக்கியங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இந்த 3 ஒருங்கிணைதான் இந்த இலக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலக்கணத்திலிருந்து 32 முதல் 50 வினாக்கள் வரைக்கும் கேட்குறாங்க. இந்த இலக்கணம் நான் சொன்னால் அது அதில் மொழிபெயர்ச்சி என்று அடங்கும். இலக்கியத்திலிருந்து 22 முதல் 30 வினாக்கள் கேட்குறாங்க. இலக்கியம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் செய்யுள், உரைநடை, மனப்பாடம், துணைப்பாடம் என்று சொல்லக்கூடிய அந்த 3மே அதில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, திருக்குறள் மிக மிக இன்றியமையாத ஒரு பாடமாக டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் இடம்பெறுது. இதிலிருந்து கண்டிப்பாக 2 வினாக்கள் கேட்குறாங்க. தமிழ் அறிஞர்கள் தொண்டுகள் பகுதியிலிருந்து 16 முதல் 20 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த தமிழ் அறிஞர்கள் அப்படின்னா அது என்னென்ன சொல்கிறாங்க? ஆசிரியர் குறிப்பு, சிறப்பு பெயர்கள், சிறந்த தொடர்கள், எழுதிய நூல்கள், இவற்றிலிருந்து முக்கியமாக கேட்குறாங்க. தமிழ் பாடத்தை அதில் நீங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் லாங்குவேஜில் மார்க் வாங்கலாங்க. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது இலக்கணத்தில் எதுகை, மோனை, இலக்கண குறிப்பெறுதல், பிழை திருத்தம், தொடரும் தொடர்பும் அறிதல், பெயர்ச்சொல்லின் வகையறிதல் ஆகிய பகுதிகளிலிருந்து அதிக வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் இலக்கியத்திலிருந்து திருக்குறள், 14 கீழ்கணக்கு நூல்கள், சிற்றிலக்கியங்கள், இலக்கிய
சமய முன்னோடிகளிலிருந்தும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டும் அதிலிருந்து அறிஞர்களுடைய புனைப்பெயர்கள், இயற்றிய நூல்கள், அடைமொழிகள், அறிஞர்கள் தொடர்பான செய்திகள், இதுக்கு கொஷின்ஸு அதிகமாக கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணத்தில் அதிகமாக எந்த தலைப்பு கேட்குறாங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு. இந்த இலக்கண குறிப்புலேருந்து 8 வினாக்கள்லேருந்து 10 வினாக்கள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பொருட்சொல், எதிர்ச்சொல், ஆங்கிலச்சொல், வேர்ச்சொல், இதிலிருந்து அதிகமான கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா பெயர்ச்சொல்லின் வகை, எதுகை மோனை இயைபு, ஓரெழுத்து ஒரு மொழி, பிரித்தெழுதுக, ஓமை, அகர வரிசை, பிழை திருத்தம், விடைக்கேற்ற வினா, ஒலி வேறுபாடுகள், இதிலிருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பொதுவாக தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே படித்தது அப்படிங்கிறத விட பயிற்சி செய்தால் தான் நீங்கள் தமிழ் இலக்கணத்துலேருந்து அதிக வினாக்கள் பெற முடியும். தமிழ் இலக்கணம் தானே அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக இருக்கிறத விட நீங்கள் அதிகமாக பயிற்சி செய்ய தான் இலக்கணத்தில் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் நீங்கள் பெற முடியும். இந்த இலக்கணம் சம்பந்தமான ஞாபகம் வைத்துக்கொள்ளும்படி சில ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம மாணவன் தளத்தில் வச்சுருக்காங்க. 2வது பிரிவுன்னு சொல்லும்போது பொது அறிவு. இந்த பொது அறிவிலிருந்து 100 வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ இந்த 100 வினாக்களில் மிகவும் முக்கியமானது நான் 2 சொல்லுவாங்க. ஒன்று நடப்பு நிகழ்வுகளும் கணிதம் 2 தான். இந்த பொது தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 3 நீங்கள் படித்தாலே 125 மார்க் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. ஸோ இந்த நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணிட்டா நீங்கள் படித்தீங்கன்னா மோர் தென் 150 மார்க் நீங்கள் வாங்கலாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், கணிதம் ஆப்டிடியூட் அதுலேருந்து 25% மார்க்ஸ் அங்கே வாங்குறாங்க கேட்குறாங்க. ஸோ 100%ல் 25, அதாவது காவாசியானது மேக்ஸுக்கே அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ், புக்ஸ், டேஸ், இது எல்லாமே கிட்டத்தட்ட 15% கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஸோ வரலாற்றுலேருந்து 16% மார்க் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு, இந்திய எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஸோ இதிலிருந்து கணிசமான கேள்விகள் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம சயின்ஸ் சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இதிலிருந்து 9லேருந்து 11% மார்க் அவங்க கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் மட்டும் இல்லைங்க, பொதுவாக அனைத்து வகையான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இந்த மேக்ஸ் ஆனது யூஸ் ஆகுது. மேக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கும் சரி, குரூப் 2 எக்ஸாமுக்கும் சரி, இதிலிருந்து 25 வினாக்கள் கேட்குறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக வந்து 4 மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதிலிருந்து 4 வினாக்களும் கேட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேரம் மற்றும் ஒர்க்கு. இந்த நேரம் மற்றும் வேலை அதிலிருந்து 3 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ், ஆவரேஜ், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ, அல்ஃபா நுமெரிக், அல்ஃபபெட் சீரியஸ், நம்பர் சீரியஸ், ஏஜ், இதிலிருந்தும் அதிகமான கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இந்த 14 டாபிக் வைஸ் நீங்கள் படித்தீங்கன்னாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேக்ஸ் நீங்கள் கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதற்கு அதிகமான டைம் எடுத்துக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம எளிமைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேக்ஸில் ஈஸியாக மார்க் வாங்கலாம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சம்பந்தமான பாடத்திட்டனை மாணவன் தளமானது மிகவும் எளிய முறையில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மேக்ஸ் சம்பந்தமான வீடியோஸ், மேக்ஸ் ட்ரிக்ஸு, இது எல்லாமே மாணவன் தளத்தில் நீங்கள் போய் பார்த்து பயன்பெறலாம்.
அடுத்தது மிகவும் முக்கியமான தலைப்பு என்னன்னா இந்த நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ். இதில் 22லிருந்து 25 வினாக்கள் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியால் கேட்குறாங்க. முக்கியமாக இந்த லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் எல்லாத்தையும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் மிகவும் முக்கியத்துவம் பெறுது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 months உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படித்தாலே ஓரளவுக்கு நீங்கள் இந்த பொது அறிவில் நீங்கள் மார்க் வாங்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நான் 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஹிஸ்ட்ரி, ரெண்டாவது ஜியாகிரஃபி, மூணாவது சயின்ஸ். இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னா அதில் எல்லாம் அடங்கும் அப்படின்னா அவார்ட்ஸ், புக்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், இந்தியா நெய்பர்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாமே இந்த ஹிஸ்ட்ரியில் நான் கொடுத்துருக்கேன். ஜியாகிரஃபி அப்படின்னா இந்த ரெண்டு வகையாக நான் இதில் பிரிச்சிருக்கேன். ஒன்று லேண்ட்மார்க்ஸ், ரெண்டாவது இந்த சைக்ளோன், சோலார் சிஸ்டம். ஸோ இதுலேருந்து கூட கேள்விகள் கேட்குறாங்க. மூணாவதாக சொன்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஹெல்த் சயின்ஸ். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட்டாக என்னென்ன டெக்னாலஜிஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் சயின்ஸ் மீன்ஸ் மருத்துவம். லேட்டஸ்ட்டாக என்னென்ன மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதிலேருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. நமது மாணவன் தளமானது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வெளியிடுகிறோம். முக்கியமாக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் ஆன்லைன் டெஸ்ட்டுன்றோம். இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் எழுதும்போது உங்களுடைய ஞாபக இன்மை அதிகமாக ஆக்கிக்கொள்ளலாம். ஸ்டாப். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன இந்த மொழி பாடமாகட்டும், ரெண்டாவது சொன்ன கணிதமாகட்டும், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மூணும் நீங்கள் படித்தாலே 125 மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வரலாறு, ஹிஸ்ட்ரிங்கிற படத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஹிஸ்ட்ரிங்கிறது தான் அடுத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதிலிருந்து 6 முதல் 7 வினாக்கள் கேட்டிருக்காங்க. நான் இந்த வரலாறை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இந்திய வரலாறு, இன்னொன்று தமிழக வரலாறு. இந்த இந்திய வரலாறுலேருந்து உங்களுக்கு இந்திய வரலாறை நான் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பழங்கால வரலாறு, பழங்கால இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மத்திய இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது நவீன இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழங்கால இந்தியாவும் மத்திய இந்தியாவுக்கும் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. இந்திய தேசிய இயக்கம், சுதந்திர போராட்ட வீரர்கள், இந்தியாவுடைய பங்கு, இது எல்லாமே வரலாற்றுலேருந்து கேட்கப்படும் கேள்விகள். நவீன இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய இந்தியாவுடைய விடுதலை போராட்ட வீரர்களுடைய ஹிஸ்ட்ரி, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. குடிமையியல் படத்துலேருந்து 4வது முக்கியத்துவம் நான் கொடுத்துருக்கேன். அதில் நம்ம குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்க. அடுத்ததாக புவியியல் படத்தை நான் எடுத்துப்பேன். புவியியல் படத்துக்கு 7 முதல் 8 வினாக்கள் வரைக்கும் கேட்குறாங்க. புவியியலை தான் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பொது புவியியல், இந்திய புவியியல், தமிழக புவியியல் அப்படின்னு நான் 3 வகையாக பிரிக்கிறேன். இதில் முக்கியமாக அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சோலார் சிஸ்டம்ஸ், ரிவர்ஸ், லிட்டோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், டிரான்ஸ்போர்ட், ஹில் சென்சேஷன்ஸ், இதுலேருந்து அவங்க அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. இதை அதிகமாக நம்ம முக்கியத்துவம் எடுக்க கொடுக்கணும் அப்படின்னா சூரிய குடும்பங்கள், இந்தியாவோட ஆறுகள், மலைகள், மண்வளங்கள், இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா புவியில் பொறுத்தவரைக்கும் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெறலாம். குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்திய அரசியலமைப்பு, இதிலிருந்து 8 முதல் 14 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. இந்த இந்திய அரசியலமைப்பில் முக்கிய கமிட்டிஸ், நீதித்துறை, அடிப்படை உரிமைகள், இந்திய பாராளுமன்றம், மாநிலங்களுக்கு முக்கியத்துவம், சிறப்புகள், இதிலேருந்து அதிகமான வினாக்கள் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்திய பொருளாதாரம், இந்தியா எக்கனாமிக்ஸ். இது நீங்கள் இந்திய எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th மற்றும் 12th புக்கை நீங்கள் படித்தாலே அதிகமான கேள்விகளை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். முக்கியமாக நம்ம என்ன அதில் பார்க்கணும் அப்படின்னா பட்ஜெட், இந்திய பட்ஜெட், தமிழக பட்ஜெட், நேஷ்னல் இன்கம், மத்திய மற்றும் மாநில திட்டங்கள், லேட்டஸ்ட் எல்லாமே இந்த லேட்டஸ்ட் திட்டங்களாகணும், பிளானிங் கமிஷன்ஸ், இது எல்லாமே நீங்கள் இந்திய எக்கனாமிக்ஸ்லேருந்து வினாக்கள் கேட்குறாங்க. இறுதியாக நான் சயின்ஸ்
அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்பியல், வேதியியல், உயிரியல் கொஸ்டின்ஸு கேட்குறாங்க. இந்த இயற்பியல் பாடத்திலேருந்து 4 வினாக்கள் வரும், வேதியியல் பாடத்திலேருந்து 4 வினாக்கள் வரும், கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பயாலஜியிலேருந்து 3 முதல் 5 வினாக்கள் கேட்குறாங்க. இயற்பியலை பொறுத்தவரைக்கும் இயற்பியலின் அளவீடுகள், அணு இயற்பியல், இயற்பியலோட யூனிட்ஸ், இதிலிருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. வேதியியலை பொறுத்த வரைக்கும் பூச்சிக்கொல்லிகள், தனிமங்கள் மற்றும் கனிமங்கள், கார்பன் அதன் குடும்பம், அமிலம் மற்றும் காரம், இதிலிருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. முக்கியமான இதில் அமிலம் மற்றும் காரம் இல்லாத கொஸ்டின்ஸ் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். உயிரியல் படத்தில் பொறுத்த வரைக்கும் தாவர செல், உணவுப் பொருட்கள், ஒளிச்சேர்க்கை, இனப்பெருக்கம், சுற்றுச்சூழல், சுகாதாரம், நோய், மனிதன் மற்றும் அது சம்பந்தமான குறிப்புகள், இதிலிருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள புக்ஸை நீங்கள் கவர் பண்ணாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் வாங்கிடலாம். வர இருக்கிற இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அதில் 13 லட்சம் பேருக்கு மேலே எழுத வாய்ப்பு இருக்குது. 13 லட்சம் பேர் எழுதுகிறாங்களே, நம்மளால் பாஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு தூக்கி எறிங்க. ஏற்கனவே படித்தவருடைய போட்டி இங்கே அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க்குங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு மார்க்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். மாணவன் தளத்தில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் டெஸ்ட்டு, வீடியோ ட்ரிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், எக்ஸாம் டிப்ஸு, மத்திய மாநில திட்டங்கள், இது எல்லாமே உங்களுக்கு பயன்பெறும் வகையில் வச்சுருக்காங்க. மேக்ஸ் சம்மந்தமான ட்ரிக்ஸை நீங்கள் எளிய வகையில் புரியும் பண்ணமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் நீங்கள் படித்து நாளைய அரசு அதிகாரியாக வரத்துக்கு மாணவன் தளம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.